வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாரா இருக்கக்கூடிய வீட தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாங்க 17க்கு 40ங்க. இது மேற்கு பார்த்த வீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா 800 சதுரடி உள்கட்டுமானத்துல இருக்கு. ரோட்டோட சேர்த்து ஒரு 2 சென்ட்டுங்க இந்த வீடு. ஒரு 42 லட்ச ரூபா கோட் பண்றாங்க. நெகோசியபிள்ங்க. பேசிக்கலாம். இப்ப சிக்கந்தர் சாவடியில லோ பட்ஜெட்ல இந்த மாதிரி வீடுகள் அமைகிறதுன்றது ரொம்ப ரேருங்க. ஒரு அருமையான வீடா இருக்குது. பேசிக்கலாம், ரேட்டும் பேசிக்கலாம். நல்ல தண்ணி இருக்கு. ஏரியா நல்லா பாக்குறதுக்கு ரொம்ப அருமையான ஏரியாவா இருக்கு. வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம். இந்த மாதிரி வருது. அப்படியே வீட்டுக்குள்ள போவோம். இந்த வீடு இன்னும் வேலைகள் முழுசா நிறைவடையல. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே வலது பக்கமே வந்து ஸ்டேர் கேஜ் கீழே ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துருது. அப்படியே பாருங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் அருமையா இருக்கு. கிரானைட்ல தேக்கு மர டோரு வண்டர்ஃபுல்லா இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி வருது. ஒரு 200 சதுரடி இருக்கக்கூடிய ஹாலு பாருங்க. மேல பால் சீலிங்லாம் அருமையா இருக்கு. ஃபுல்லா எல்இடி பண்ணியிருக்கிறாங்க. அழகா இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே கபோர்டெல்லாம் நல்லா இருக்கு. அகலமான கபோர்டா கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் பாருங்க. பூஜா ரூம் எல்லாம் கிழக்கு பார்த்து நல்ல வாஸ்துப்படி கரெக்டா பண்ணியிருக்காங்க. எட்டு 2 4 6 8 10 12 14 14க்கு 8 எவ்வளோன்னு பாருங்க. இந்த மாதிரி வருது. 14க்கு 8 பெட்ரூம். அதான் 100 104 சதுரடி இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நீளவாக்கில் இருக்கும். இது கொஞ்சம் அகலமாக இருக்கும். செஞ்சதுரமாக இருக்கும். இதுவும் வந்து ஒரு 104 சதுரடி இருக்கக்கூடிய பெட்ரூம். இந்த மாதிரி வருது பாருங்க. இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே ஒரு 70 சதுரடி இருக்கும். நல்லா இருக்கு. கிச்சன் டாப்லாம் கிரானைட்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. வேலைப்பாடுகள் எல்லாம் அழகா இருக்கு. கட்டுமானம் நல்ல கட்டுமானம். தெருக்கள் எல்லாமே நேர் சீராக நல்லா இருக்குங்க. ஏரியா சேஃப் அண்ட் செக்யூர்ட். சுற்றி வர வீடுகள் நிறைஞ்ச பகுதி. மேலும் மாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஜ் ரூமு இந்த மாதிரி வருது பாருங்க. ஹேண்ட் ரெல்லாம் எஸ்எஸ்ல போட்டு